ஹலோ மை டியர் பிளேடர் செல்ல குட்டீஸ், ஃபீலிங் குட்டா? ஸோ இன்னைக்கு பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ மெட்டல் பிளேட் பேட்டில். நான் வரணுமா? பொத்திட்டு வந்து வண்டியில இரு, இல்ல புதைச்சிருவேன். சஜிடேரியோக்கும் ராக் ஸ்கார்பியோக்கும் இன்னைக்கு பேட்டில். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டிலாக இருக்க போது. ஏன்னா நான் ஆங்கிளை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டாப் ஆங்கிள்லேருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி நான் வந்து வேற ஒரு ஆங்கிள் வச்சுருந்தேன், இப்போ வேற ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கேமரா வராடுத கீழே சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு வந்து ஓல்டு ஆங்கிள் பிடிக்கும்னா ஓல்டு ஆங்கிள்னு போட்டு ஒரு டிக்கெட் போட்டு விடுங்க. அப்படி இல்லைனா நியூ ஆங்கிள் பிடிச்சிருக்குன்னா நியூ ஆங்கிள் போட்டு ஒரு டிக்கெட் போட்டு விடுங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் கொஞ்சம் நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு ஐடியா வந்துச்சு. லைட்டாக ஆங்கிள் மாற்றி பார்க்கலாமே. ஆங்கிள் மாற்றினா பே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எல்லாமே ஒரு ஆங்கிள் மாற்றுறதுனால என்ன நடக்கும்னா ஒரு பே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஈவன் அந்த வீடியோவே பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஜீனியஸ் மூலையில் ஒரு சின்ன ஐடியா. ஸோ 7ஆம் அறிவில் உதிச்ச இந்த ஒரு அறிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மறக்காம கீழே சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு 5 பாயிண்ட் பேட்டில் நடத்த போகிறேன். ராக் ஸ்கார்பியோ வெர்சஸ் ஃப்ளேம் சஜிடேரியோ. ஆமாம், ஃப்ளேம் சஜிடேரியோ. இந்த 2 பேருக்கும் 5 பாயிண்ட் பேட்டில். ஸோ எவன் முதல்ல 5 பாயிண்ட் எடுக்கானோ அவன் தான்பா மெட்டல் பிளேட்டில் புளுத்தி எல்லாமே. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? போடுறா. சரி, ஓகே கைஸ், லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே, நெத்தியடி சொல்லியடி லெட்டி ட்ரிப். இதுங்களும் சரி பண்ணுதே. லெட்டி ட்ரிப். ஸோ லேட்டாக தான் விட்டுருக்கேன். இது ஸ்கார்பியோவை லேட்டாக தான் களத்துக்குள்ளே இறக்கிக்கிறேன். ஸோ அதனால் என்ன நடக்கும்னு ஐ டோன்ட் நோ. ஓ கைஸ், கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ், ரிங் அவுட் ஆகிருக்க வேண்டியது. மொதல் ரவுண்டில் யார் ஜெயிக்க போகிறா பார்த்தா சஜிடேரியோ ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை சஜிடேரியோ ஜெயிச்சிருவானோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குது போலையடா. ஆமாம் கைஸ், கஷ்டப்பட்டு முக்கி திக்கி கடைசியில் சஜிடேரியோ ஒரு பாயிண்ட்டை போட்டாப்ல. நோட் பண்ணிக்கங்க சாரே, சஜிடேரியோ ஒரு பாயிண்ட்டு. தேடி சொல்லிடி. ஓ கைஸ், அன்பாக்சிங்கில் சஜிடேரியோ பறந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் சஜிடேரியோ பறக்குது. அண்ட் இந்த பேட்டிலுக்கு நடுவில் நான் ஒன்று சொல்லி ஆகணும். கைஸ், ஸ்கார்பியோ ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டு சஜிடேரியோவை வேற மாதிரி. இப்போ 2 பேரும் 1க்கு 1 அப்படின்ற மாதிரி ஈவனாக இருக்காங்க. ஸோ இது ஒரு உண்மையை உடைக்க வேண்டியதுக்கான நேரம். நான் ப்ரோ உண்மை நான் உடைக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பேட்டில் வீடியோ போட்டுட்ருக்கேன். அன்பாக்சிங்கை காணோம். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாண்டி ஜூன் மாதமே வந்துட்டு, மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதமே வந்துட்டு, மேலே நான் வந்து கம்மியாக தான் வீடியோஸ் போட்டேன். மேலே தான் வந்துட்டு நம்ம ராக் ஸ்கார்பியோவை அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். பெருசாக நிறைய பேரும் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அதனால் ஒரு பே அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேக்கான க்ளூ தரேன், இப்போமே தரேன். ஏன்னா நான் வந்து அது ஒரு எவல்யூஷனை சேர்ந்த பே, க்ளூ நம்பர் 1. 2வது க்ளூ அது ஒரு லெஃப்ட் சைடு ஸ்பின்னிங் பே. 3வது க்ளூ அது ஒரு டிஃபென்ஸ் டைப். போதுமா? இந்த க்ளூ போதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து ஒரு யூனிக்கானவன். பத்தாவதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் சுற்றுறான். அவன் ஒரு டிஃபென்ஸ் டைப்பு, எவல்யூஷன் சேர்ந்தது. ஸோ உங்களுக்கே தெரியும், எவல்யூஷனில் வந்துட்டு நிறைய பேஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடில் சுற்றுறது இல்லை. ஃபஸ்ட் ஜெனில் தான் மட்டும்தான் ஒரே ஒரு பே எவல்யூஷனில் சுற்றுறது. அதாவது எவல்யூஷனில் லெஃப்ட் ரொட்டேஷனில் சுற்றுறது. அதே அப்படியே செகண்ட் ஜெனுக்கு, அதாவது எவல்யூஷனுக்கு வந்தோம்னா அங்கே வந்து ஒரு சில பே மட்டும் தான் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறது. ஆன்டி ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறது ஒரு 4-5 பேஸ் மட்டும்தான். ஒரு 6க்குள்ளே இருக்கும். மேபி 6 or 7க்குள்ளே தான் இருக்கும். அந்த 6 பேஸில் இருந்து நான் ஒரு பேவை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன கோளாறு இருக்குது. அது வந்து அன்பாக்சிங்கில் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அது என்ன கோளாறுன்றதை நான் அன்பாக்சிங்கில் சொல்கிறேன் அந்த கோளாறை. சரியா? சரி, ஓகே. 2 பேரும் 1க்கு 1ன்ற மாதிரி இருக்கான்லே. நெத்தியடி சொல்லியடி. ஓ என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். காண்டத்தாடா ஸ்கார்பியோ. வெளுத்துருவேன்.
நெத்தியடி சோழியடி. ஓ ஸ்கார்பியோ. ஓ கைஸ், சஜிடேரியோட ஃப்ளையிங் கிளா இன்னைக்கு தான்டா வாங்கினதுலே. இன்னைக்கு தான் நான் சஜிடேரியோட ஃப்ளையிங் கிளாவே பார்க்கேன். சும்மா சாட்டிஸ்ஃபைங் டிங்கு டிங்குன்ற சவுண்டு, அந்த மெட்டல் பேனாலே அந்த சவுண்டு தானே எல்லாமே. டிங்கு 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 டிங்குன்னு சவுண்டு கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள்ளே வந்து புன்னகையாக இருக்குது ஐயா. ஓ ராக் ஸ்கார்பியோ சரியான அடி கொடுக்கு. சஜிடேரியோ கீழே விழுமா? தள்ளாடுது சஜிடேரியோ. ராக் ஸ்கார்பியோக்கு ஸ்பின் குறைஞ்சிட்டு யார் கீழே விட போகிறா? எஸ் எஸ் சஜிடேரியோ ராக் ஸ்கார்பியோ 2 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ நான் யார் ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ரியாக்ஷனை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யார் ஜெயிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன்னு. கண்டுபிடிச்சவங்க அந்த டைமை மென்ஷன் பண்ணி போடுங்க. பார்த்துட்டு வந்து போட்டால் அவ்வளோதான். முதல்ல பின்னாடி தள்ளிட்டு வந்து பார்த்துட்டு போடக்கூடாது, இப்போவே போடணும். நெத்தியடி சோழியடி. ஓ ரிங்கோட் ஃபினிஷு, ரிங்கோட் ஃபினிஷு. அம்மா இது எத்தனாவது பாயிண்ட்டு? ஒரு தாட்டி ரிங்கோட்டு, இன்னொரு தாட்டி இப்போ ரிங் அவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாமினா பேட்டில். எனக்கு தெரிஞ்சு 3 பாயிண்ட்டு நினைக்கேன். ஸோ 3 பாயிண்ட் எடுத்து ராக் ஸ்கார்பியோ லீடிங்கில் இருக்குது. சஜிடேரியோ ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு தான் நினைக்கேன். தப்பாக சொல்கிறனோ கரெக்டாக சொல்கிறனோ ஒரு பாயிண்ட் தான் நினைக்கேன். வீடியோ ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா தான் 1 2 எனக்கே தெரியும். ஆனால் 1ன்றதில் நம்பிக்கையாக இருக்கேன், அது மட்டும் தெரியுது. லெட்டி ட்ரிப் இறங்கினவனே அடி. அவ்வளோதான் கைஸ். லூயினா இருக்கு இவன் ஏன் தம்பி அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்னேன் அப்படின்றத பையன் நிரூபிக்கிறாப்புல, வேற ஒன்றுமே கிடையாது. பையன் லைட்டாக கோளாறு. எப்போ நான் ரஷ் லான்ச் பண்ண சொல்கிறனோ அப்போ ஃப்ளாஷ் லான்ச் பண்ணுவான், எப்போ ஃப்ளாஷ் லான்ச் பண்ண சொல்கிறனோ அப்போ ரஷ் லான்ச் பண்ணுவான். இதான் சார் இவங்க பொழப்பாகவே ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே ஒரே ஆங்கிளில் தான் ஓட்ட போகிறேன். இதே ஆங்கிளில் தான் வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ ஒரு சில பேர் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேர் பிடிச்சிருக்காது. ஸோ பிடிக்கலன்னா மனுஷங்க பாயப்பா. கமான் கமான். ரெண்டுமே தள்ளாடுது. ஓ முதல்ல விழுந்தது சஜிடேரியோ. ஸ்கார்பியோவுக்கு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. சஜிடேரியோ 1 தான். சஜிடேரியோ வின் பண்ணணுமா இன்னும் 4 பாயிண்ட் சஜிடேரியோ எடுக்கணும். ஸோ நம்ம ராக் ஸ்கார்பியோ முதல்ல விட்டுருவோம். நான் தேடி சொல்லி எடுக்கும். ஓ பையா மீண்டும் ஃப்ளாஷ் லான்ச் பண்ணிருக்காரு. நம்ம ஆள் ஃப்ளேமிங் கிளாவை யூஸ் பண்ண மாதிரி தெரில பெருசாக. அடுத்தடுத்து வரும்போது ரிங் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்கார்பியோ வழி பார்த்துட்ருக்கான், ஆனால் ரிங் அவுட் பண்ண முடியல. கிட்ட போகிறான், ரிங் அவுட் மிஸ் ஆயிடுது. ஸ்கார்பியோட மொத்த இதுவும் சஜிடேரியோ ரிங் அவுட் பண்ணணும், அதில் தான் வந்துட்டு குறியாக இருக்காப்புல நம்ம ஆள். அவ்வளோதான் கைஸ், சஜிடேரியோ 2 பாயிண்ட் எடுத்துட்டாப்புல. ஆனால் உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு வந்துட்டு செம ஃபன்னாக இருக்குது. எனக்கு வந்து டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. செம ஃபன்னாக போயிட்டுருக்கேன். எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஜாலியாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் அங்கே அந்த மெட்டல் சவுண்டை கேட்டு அப்படி வந்து சொடலை மோடுக்கு போய் அந்த பிஜிஎம்லாம் எங்கள் காதில் கேட்குது. அப்படியே முடிய சீவிக்கிட்டு அப்படி என்ன சவுண்டுடா எவ்வா. அதாவது கைஸ் என்னென்னா வந்துட்டு மணி கான் பை ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் என் விஷயத்தில் மணி கேன் பை ஹாப்பினஸ் ப்ளே பிளேட்ஸ். வாவ், ரொம்ப கூஸ் பம்ஸாக எங்கேயோ போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸ்கார்பியோ முதல்ல விட்டுறேன். ஸோ சஜிடேரியோ 2 பாயிண்ட்ற பட்சத்தில் இருக்குது. வெளியே போயிட்டான்டா. யாராவது சொல்லி இவனை தடுத்து நிறுத்துங்களாண்டா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், இவன் முதல்ல இருந்து வெளியே தான் போயிட்டுருக்கான். அவ்வளோதான்டா மரியாதை உனக்கு. ஓ விட்ட லான்ச்சில் சஜிடேரியோ பறக்குது. தாத்தோய் கைஸ், யாராவது என்னை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி இவனை சொல்ல முடியுமா கொஞ்சமாவது? ஏன்னா இவன் டிஃபென்ஸ் டைப்பாக அட்டாக் டைப் பண்ணுறது எனக்கு மறந்துட்டு. ஓகேவா, அட்டாக் டைப் மாதிரி சுற்றுறாங்க கைஸ். ஏன் இதுக்கு காரணம் ஒன்று தான். அதுக்கு என்னென்னா வந்து இந்த அவன் ஸ்பின் ட்ராக்கில் விழுந்த ஒரே ஒரு ஸ்பின் ட்ராக்கில் பர்ஃபார்மன்ஸ் டிப்பில் வந்து ஒரே ஒரு கிராக் தான். அந்த கிராக்னால இவன் அட்டாக்குக்கும் டிஃபென்ஸுக்கும் மாறி மாறி செயல்படுறான். இப்போ என்கிட்ட ஒரு அட்டாக் டைப் பேவும் இருக்குது, டிஃபென்ஸ் டைப் பேவும் இருக்குது. எனக்கே சொல்லும் போது சிரிப்பாக வருது. சரி ஓகே, சஜிடேரியோ 3 பாயிண்ட் எடுத்துரும் போலையா. ஸோ யா கைஸ், சஜிடேரியோ 3 பாயிண்ட் அள்ளிட்டு. ஸோ இப்போது 3க்கு 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. ராக்கு அவன் சோழியை முடிச்சிரு.
ஓ முதல்ல ராக்கே விட்ருவோம். இல்லை வேணாம், சஜிட்டேரியோ போட்டோம். ஒரே குழப்பமாக இருக்குது. ஸ்டாமினா டைப் அவன் தானே போட்டோம். நெத்தி அடி சொல்லி அடி, அவ்வளோதான்டா. ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஓ கைஸ், ராக்கு வெளியே போயிட்டு உள்ளே வந்து அடிக்கான். ராக்கு நீ என்னடா மொட்டை ராக்காடா? நீ ஸ்கார்பியோ ராக்கா இல்லை மொட்டை ராக்காடா? நீ இப்படி அடிக்கிற. ஸ்லோ ஆகிட்டான், ஸ்பின்னு கம்மி ஆகிட்டு. ஆனால் ராக் ஸ்கார்பியோ வச்சு ஸ்கார்பியோவில் சஜிட்டேரியோ விட்ற மாதிரில சஜிட்டேரியோ போட்டு பொழக்கிறான். அடி உழுகுது மண்டையிலே நங்குன்னு. அதான்டா நீ தான்டா. போன மேட்ச்சில் இவனுக்கு ஏதோ பேர் வச்சேன்னா போன வீடியோவில் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு கூட சண்டை போடும்போது இன்னும் 2 பேரும் தள்ளாடுறாண்டு ஸ்பின் ட்ராக்ல அடி. 4க்கு 4 கேஸ். ஸ்கார்பியோ சஜிட்டேரியோ அடிச்சு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஸ்கார்பியோவா சஜிட்டேரியோவா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா? ஆறா இந்த பேட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு தீர்மானம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் யாருன்னு. ஸ்டாமினா டைப் இவன் தானே, இவனே விட்டுருவோம். ஏன்னா இவன் ஜெயிச்சுட்டே வாரான். ஸ்டாமினா டைப் வேற. லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் பெஸ்ட்டு. கைஸ் தெரியுதா சஜிட்டேரியோ இங்கே சுற்றினே இருக்காப்புல. ஃபோக்கஸ் ஆகுடா. ஃபோக்கஸ் ஆகுடா. உன்னாலதான்டா எல்லாமே. இப்போ ஃபோக்கஸ் ஆகுது. இங்கே பாருங்க, சஜிட்டேரியோ எங்கே சுற்றிட்டு இருக்கான். நம்மள மட்டும்தான் கைஸ் நின்ன இடத்துல அப்படியே சுற்றுறான். போடாடே கைஸ், சஜிட்டேரியோ தோத்த தருணங்கள். ஏன்டா உனக்கு இவ்வளவு அடி வாங்கி ரத்தமே வரல? இல்லடா, எனக்கு உள்குத்து அதிகம், உள்ள ப்ளீடிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க வந்த? என்னதான் சஜிட்டேரியோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஜெயிச்சது ராக் ஸ்கார்பியோ தான். எனக்கு தெரிஞ்சு மொட்டை ராக்கு தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். என்ன ஃபோக்கஸ் போயிட்டு ஓகே, மொட்டை ராக்கு தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா என் டிப்பு செதஞ்சு போயிருக்கு. அப்படி இருந்தும் நான் ஜெயிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யார்? மைக்கிலாலையா? ராயப்பனாலையா? பிகிலே அந்த மாதிரி வந்துட்டு அவன் ஃபுல் பவரும் யூஸ் பண்ணி சஜிட்டேரியோ தோக்கடிச்சிட்டான். நமக்கு புது பைல்வான் கிடச்சிருக்காரு. இனிமேல் இவர் டான்லாம் கிடையாது. டான் 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 அதெல்லாம் கிடையாது. இவர் தான் இனிமேல் வந்துட்டு நம்ம புளுத்தி பைல்வான். ஓகேவா? ஸோ பைல்வான் பங்கம் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஆங்கிள் பிடிச்சிருக்கா? நம்பர் 1 ஆங்கிள் பிடிச்சிருக்கா? 2வது அடுத்த போய் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்ற க்ளூவும் கொடுத்துட்டேன். ஸோ அது 3வது நம்ம பைல்வானை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவ்வளோதான் மேட்ரு. சரி, நான் கிளம்புறேன். டாடா கைஸ், பாய் பாய்.